ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தையல் தொழில 30 டேஸ் 30 டிப்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி டே 1. ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தையல் தொழிலை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. மிஷின் வாங்குறது மட்டும்தான். செகண்ட் தையல் கற்றுக்கிறதுக்கு நம்ம பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். மீதி ஈஸியாக நம்ம யூடியூப் பார்த்து எல்லாமே கற்றுக்கலாம். யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோவை ஒரு வாட்டிக்கு இன்னொரு வாட்டி கூட பார்த்தாலே நமக்கு கிளியராக எல்லாம் புரியும். அதனால் யூடியூப் பார்த்தே டெய்லரிங்கில் நிறைய கற்றுக்கலாம். நானும் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். தேர்டு தையல் நம்ம இப்போ தான் பழகுறோம், ஃபஸ்ட் டைம் தான் நான் தைக்கிறேன் அப்படின்னா நமக்குள்ளே ரொம்ப பயம் இருக்கும். துணி வேஸ்ட் ஆகிருமோ, இல்லை துணி தப்பாக தைச்சி கொடுத்துருவோமோ, கஸ்டமர் ஏதாவது சொல்லுவாங்களோ, அப்படி நிறைய பயம் இருக்கும். அப்படி எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்லேயே ஒரு 2-3 ட்ரெஸ் நம்ம தைச்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஈஸியாக ஆகிரும். அதே போல் நம்ம ஒரு துணி தைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம அந்த துணி தைக்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதை விருப்பப்பட்டு தைங்க. உங்களுக்கு அந்த துணி சூப்பராக வரும். இந்த டிப்ஸ் டே 2ல் பார்க்கலாம். பை.